எப்பேற்பட்ட சர்ப்பதோஷம் இருந்தாலும், எப்பேற்பட்ட அந்த தோல் வியாதிகள் இருந்தாலும், அது விளக்கக்கூடிய அருமையான ஒரு இடத்த பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. புராண காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த கருடன் இருக்கார் இல்லையா, அந்த கருட பகவானுடைய அம்மாவை அடிமையா வச்சிருந்தாங்க ஒரு நாகங்கள் கூட்டம். அதுல என்ன பண்ணாரு, இவர் கோபம் ஆயிடுச்சு பயங்கரமா. கருடனுக்கு இருக்கிற பாம்பெல்லாம் பிடிச்சி போட்டு தள்ள ஆரம்பிச்சாரு, எல்லாத்தையும் கொள்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த பார்க்கடலை கடையிறதுக்கு யூஸ் பண்ணாங்க தெரியுங்களா, வாசுகி நாகம். அந்த வாசுகி நாகத்தையும் போய் தாக்குறாரு. தாக்கும்போது அப்ப என்ன பண்றாரு, அங்க காசிப முனிவர் வர்றாரு. அவர் வந்து கருடருக்கு அட்வைஸ் பண்றாரு, எப்பா ஏன்பா பரவாயில்ல விடு, இப்பெல்லாம் கோவப்படாது, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி அவர் கூல் பண்ணி விடுறாரு. விட்டதுக்கு அப்புறம் அந்த நாகம் என்ன பண்றதுன்னா, அந்த அடி வலி என்ன பண்றது இல்லை, நேரம் சிவன் கிட்ட போகுது. போய் எனக்கு இவ்வளவு காயம் அடிச்சு, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், என்ன பண்றதுல என்னை காப்பாத்துங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்யறன்னா, நேரா கிளம்பி பூலோகம் போ. பூலோகத்துக்கு போயிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துல தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி நாகத்தை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த வாசுகி நாகம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து தவம் பண்ணி அந்த இடத்துல எனக்கு இது சரி பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுது. யார்கிட்ட? முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. அப்போ வாசுகிக்கு முருகர் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அருள் வாழிச்சு அந்த அடிபட்ட அந்த வலியெல்லாம் சரி பண்ணி அந்த அந்த இதுல அடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த இடம்தான் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஓகேங்களா? இங்க முருகர் நாகர்களுக்கு தலைவராக இருக்க, பாம்புக்கெல்லாம் தலைவரா முருகர் இருக்கார். ஓகேங்களா? மத்வாச்சாரியார் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, மத்வாச்சாரிய முனிவர் இமயமலைக்கு போறாரு. இமயமலைக்கு போய் வியாசரை பார்க்கிறார். வியாசரை பார்க்கும்போது வியாசர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 8 சாலிகிராம கல் அவர்கிட்ட கொடுத்து, சக்தி வாய்ந்த ஒரு நரசிம்மர் கல் ஒன்று இருக்கு, அதையும் கொடுக்குறாரு. கொடுத்து இதை போய் ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த சக்தி வாய்ந்த அந்த விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது இந்த குக்கே சுப்பிரமணிய கோயில் தான் வர்றாரு. வந்து நம்ம மத்வாச்சாரியார் 6 சாலிகிராம கல்ல அங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணி முருகரை கும்பிடுறாரு. அது மாத்திரம் இல்லாம நரசிம்மருக்கு அங்க ஒரு கோயிலும் இருக்கு. ஒரு பெட்டியில நரசிம்மர் கல்லை வச்சு அங்க லாக் பண்ணி வைக்கிறாங்க. இது ரொம்ப விசேஷமான கோவில் இது. ஓகேங்களா? அப்போ இந்த பெட்டியை மட்டும் திறக்கவே மாட்டாங்க, அதை அப்படியே தான் மூடியே வச்சிருக்கோம். ஒரு காலத்துல அங்க இருந்த ஒரு ராஜா என்ன பண்ணாராம், அவர் பேரு பல்லாளராயர் நினைக்கிறேன். பல்லாளராயர்னு ஒரு ராஜா. அவர் என்ன பண்றாரு, அங்க வர்றாரு. வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பெட்டி திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. பெட்டி திறக்க முயற்சி பண்ணா அவர் உடம்புல எரிய ஆரம்பிச்சு. என்ன பண்றது தெரியல. இருக்கிற எல்லா வைத்தியர்களும் கூப்பிட்டு, டாக்டரை கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கல. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. நேரா யோசிச்சாரு, வேலைக்கு ஆகாத நேரா பூசாரி காலில் வந்து விட்டாரு. அப்பா, நான் தான் திறக்க முயற்சி பண்ண, மன்னிச்சிரு, எப்படியும் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த பூஜாரி என்ன பண்றாரு, நரசிம்மர் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நரசிம்மருக்கு அந்த வெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த வெண்ணெயை கொண்டு வந்து இவர் மேல தேய்க்கிறார். அது தேய்ச்ச உடனே இவருக்கு அந்த வியாதி விலகுது. அவ்வளோ ஒரு விசேஷம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதி விலகக்கூடிய இடம் அது. ஓகேங்க. கருவறையில பாத்தீங்கன்னா அந்த மூல விக்கிரகத்துல ஆதிசேஷனோட கூடிய சிவலிங்கம் அங்க இருக்கு. அதே போல அங்க பாத்தீங்கன்னா அங்க மேல வாசுகி நாகமும் சுப்பிரமணியரோட சிலையும் இருக்கு. இந்த வாசுகி நாகம் உள்ள இருக்கிறதால அது மூச்சு விடுறது விஷக்காத்துமாய் வருமா. அதனால இந்த மூலஸ்தானத்துல யாருமே, கருவறைக்குள்ள யாருமே அளவு கிடையாது. தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி கருட தூண் ஒன்று இருக்கும். அந்த கருட தூண்ல இருந்துதான் உள்ள சாமியை பார்த்து தரிசனம் பண்ணோம். அவ்வளவு ஒரு விசேஷமான இடம். ஓகேங்களா? அந்த கோவிலுக்கு பக்கத்துல மகி அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. ஓகேங்களா? அங்கதான் இந்த நாகம் குளிச்சு அதோடைய வியாதியை போக்கிக்கிட்டதா சொல்லப்படுறதால அங்க போய் குளித்தால் உடலில் இருக்கக்கூடிய சரும நோய்கள் விலகும். இது ரொம்ப ஒரு விசேஷம். அதே போல இந்த முருகர் அந்த அசுரன் எல்லாம் கொண்டாடுற, கொண்டுட்டு வந்து இந்த ஆத்துலதான் அவர் ஆயுதங்கள்லாம் கழுவுனாராம். கழுவிட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது இந்திரன் வந்து அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே அப்படின்ட்டு அவருக்கு கல்யாணம் நடந்தது இந்த குமாரதாரா அந்த நதி பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலதான். ஓகேங்களா? இந்த சர்ப்பதோஷங்களையும் விளக்கி அதே போல தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை விளக்கக்கூடிய அருமையான இந்த கோவில் பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில். இது கர்நாடகா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்க. அது அடர்ந்த காடு. அந்த இடத்துலதான் இந்த குமாரமலை அப்படி சொல்லுவாங்க. இந்த குமாரமலையில தான் முருகருக்கு கல்யாணம் நடந்தது. அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு இடம் இது. முடிஞ்சா போயிட்டு வாங்க, அனுகிரகம் முழுசா கிடைக்கும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ரா.